ஹே ஆல், என்னோட நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்ட் ஆண்டாள் டெம்பிள் பற்றி ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு ஷேர் சம் ஆஃப் தி ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஷாப்ஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே ஆண்டாள் டெம்பிளுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பால்கோவா. இங்கே நிறைய பால்கோவா ஷாப்ஸ் இருந்தால் கூட நாங்கள் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஆண்டாள் சன்னதி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விலாஸ். 1921ல் தேவ் சிங்னு ஒருத்தர் அங்கே கிடைக்கிற லோக்கல் மில்கில் சுகர் ஆட் பண்ணி செய்ய ஆரம்பித்த ஸ்வீட் தான் இந்த பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் மில்க் ரிச் ரீஜியன் அப்படின்றதுனால பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூரோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டாகவே மாறிடுச்சு. இந்த ஷாப்பில் பால்கோவா மட்டும் இல்லை, பால் அல்வா, ஹல்வா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பால்கோவாவோட டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப யூனிக். வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான டேஸ்ட் வரவே வராது. அண்ட் தென் வடபத்திர சாய் டெம்பிள் பக்கத்தில் ரோஸ் மில்க் ஷாப் இருக்கும். இங்கே ரோஸ் மில்க், ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த மில்கோட ரிச்னஸ் நல்லாவே இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இங்கே ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் டேஸ்ட்டில் ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்குது. தட் இஸ் ஹோட்டல் கதிரவன். இந்த ஹோட்டலுக்கு நம்ம எப்போ போனாலுமே வெளியில் ஒரு க்ரௌட் அண்ட் உள்ளுக்குள்ளேயுமே ஒரு க்ரௌட் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் குயிக்காக நம்ம போகணும். இந்த ஹோட்டலோட செட்டப் வந்துட்டு அந்த ட்ரெடிஷன் மாறாமல் அதே ஓல்டு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஹாஃப் மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். யூஸ்வலாக வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் போனாலே நம்ம சாம்பார்லேருந்து பாயாசம் வரைக்கும் அந்த கூட்டு பொரியல் எல்லாமே டேஸ்டியாக இருக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போவோம். ஸோ இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அந்த வத்த குழம்பு தான். நான் இங்கே மீல்ஸ் சாப்பிட போகிறது வந்துட்டு மீல்ஸ்க்காக கிடையாது, அந்த வத்த குழம்புக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே வத்த குழம்பு சாப்பிட்டதே கிடையாது. நிஜமாவே இது ஓவர் ரேட்டட் கிடையாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். யூஸ்வலாக இந்த சின்ன சின்ன கடையிலலாம் பரோட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு சின்ன பரோட்டா ஸ்டால் இருக்கும். அங்கே வந்துட்டு எனக்கு பரோட்டா என்னோடய ஃபேவரைட். வேறு எங்கேயுமே நான் பரோட்டா இந்தளவுக்கு சாப்பிட்டதில்லை. எஸ்பெஷலி அவங்களோட சால்னா அது வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னுமே சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, பட் எனக்கு இந்த வாட்டி அவ்வளோ டைம் பத்தலை. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக மற்ற ஐட்டம்ஸும் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷாப் பற்றி நான் மதுரை போகிறப்போ ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஐ காண்ட் வெயிட் டு ஷேர். இன்றைக்கே சொல்லிடுறேன். மதுரை மாட்டுத்தாவணியில் டான் டீன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கும். நாங்கள் எப்போ மாட்டுத்தாவணி கிராஸ் பண்ணாலும் வி யூஸ் டு பை டீ ஆர் காஃபி ஃப்ரம் திஸ் ஷாப். ரொம்ப வர்த்தான ஒரு டீ ஷாப். அன்றைக்கி நான் காஃபி தான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இஃப் யூ கோ டு மாட்டுத்தாவணி ஆர் கிராஸ் மாட்டுத்தாவணி, டோன்ட் மிஸ் திஸ் டான் டீ ஷாப். I'll see you all in another interesting video. Bye bye.